ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தாது. இங்க நாம் தேவனை ஆராதிக்க, தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். காலையிலிருந்து வேலைகளை செய்துவிட்டு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த, சுகப்படுத்த போகிறார், விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒரு தேவையோடு இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். நம்மளுடைய தேவையை அறிந்த கர்த்தர், நெருக்கத்தில் நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்டு விசாலத்தில் வைத்தார். நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் போதே 2 காரியம் நடக்கும். 1, தேவன் மகிமைப்படுவார். 2, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சாத்தான் உங்களோட பாதத்தில் விழுவான். தேவனை நீங்கள் ஆராதிக்க 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 உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி, கர்த்தாவே நான் உம்மை துதிக்க போகிறேன், நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். அப்பா ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்று எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, என் இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பாக ஆண்டவரே பிரியமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தருக்குள்ள நம்ம வருவோம். ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்துக்குள்ள கடந்து வருவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பாத்திரங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா எங்களை கழுவுங்க ஆண்டவரே, ரத்தத்தினால் எங்களை கழுவும், எங்களை ஆழமாய் சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. கர்த்தரிடத்தில் ஒரு வல்லமையை கேட்போம். பலவீனமாய் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பலப்படுத்தக்கூடியதான கர்த்தருடைய வல்லமை விளங்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தேவா இன்றே தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தரும் தேவை தேவா, அதை இப்போ தபலவலா கரவா. ஆமென், ஆமென். தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஓ பொழிந்து வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. உப்பர்வாளிகள் யாவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. உப்பர்வாளிகள் யாவர் தீர்க்க தரிசனம் சொல்வார்.
லூக்கா 6:19 நம்ம வாசிக்கிறோம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாவரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வியாதியஸ்தர்களை குணமாக்கினதாம். இன்னைக்கு எத்தனை பேர் பலவீனமா வந்திருக்கீங்க? எத்தனை பேரோட குடும்பத்தில் போராட்டம் இருக்கு, சாத்தான் நம்ம எதிர்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் இருக்கிற இடத்துல ஒரு அக்கினி இறங்கும். இத்தனை பேர் நம்ம கூடி இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிற ஆராதனையில அவன் இந்த தேசத்தை விட்டு ஓடிடுவான், உங்க குடும்பத்தை விட்டு ஓடிடுவான். நீங்க ஆராதிக்கும் போது உன் மேல ஒரு அக்கினி, உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அக்கினி. ஆமென். ஊழியத்துக்கு தேவையான அக்கினி எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புதவர் இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை சமானயாவர் மேலோ. ஒரு நிமிஷம். எலிசாக்கு எலியாவோட சால்வை கிடைச்ச உடனே அவன் அந்த சால்வை எடுத்துக்கொண்டு போயிட்டு யோர்தான் நதிக்கரையில தனியா நிக்கிறான். ஒரே அடி அடிச்ச உடனே ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஆவியானவர் இயேசுக்கு மேல இருந்த அதே ஆவியானவர் தான் என் மேலேயும் உங்க மேலேயும் இருக்கிறார். உனக்கு எதிராக நிற்கிற எப்பேற்பட்ட பிசாசா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் விசுவாசத்தினால ஒரே அடி அடிக்க போறோம். ஒரே அடி. அந்த அடியில எப்படி இருக்கும்னா உங்களோட ஸ்தோத்திரமும் துதியும் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடும். நம்ம பாட்டு அழகா பாடி அப்படி போறதில்லை, ஆவியில் ஆராதிக்க போறோம். இந்த ஆவியில் ஆராதிக்கும் போது அவனுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. எல்லாரும் ஒரு மனதோட இங்க யாரும் பார்க்க வேண்டாம். இதுல என்ன பார்க்க போறீங்க, என்ன பார்க்க போறீங்க, கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அதுல விசேஷமா சிலர் மேல ஒரு அக்கினி இறங்க போகுது. அந்த அக்கினி உங்களோட ஊழியத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் எல்லாத்தையும் மாற்ற போகுது. அதை பார்த்த உடனே எலிசாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். தேவாதி தேவன், எலியா கூட இருந்த தேவன் ஏன் கூட இருக்கிறார். அவனை மறித்தவுடன் அவனுடைய எலும்புல ஒரு 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 மரித்த உடலை கொண்டு போட்ட உடனே எலும்பி விட்டார்கள். அந்த எலும்புல தேவ வல்லமை. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே என் சரீரத்தில் வல்லமை வேணும், என் முடியில வல்லமை வேணும். பேதுருவ நிழல வல்லமை இருந்துச்சுன்னா எத்தனை பேர் அவரோட வல்லமை அவர் தாராளமாய் கொடுக்க ரெடியா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க, தேவ வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், ஒரு விசுவாச கிரியை உண்டு பண்ணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென் லார்ட். ரபல கரபல ஷகரபல ரிபல கதுரப கரபல ஷபல வரமன துரா. கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே வாரும், தூய ஆவியானவரே இந்த பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரையும் பலப்படுத்துங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. யாரும் வந்தது போல போக கூடாது. ஆமென். வாரும் தூய
கரங்களை உயர்த்தி கேட்போம். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லவர் என்னை நிறைந்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமை என்னை நிறைந்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, நீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். முழுவதுமாய் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வஸ்திர தொங்கல்களால் இந்த இடம் நிரம்பட்டும். உம் வல்லமையால் என்னை நீரை ஷபாலபா கரபாலா ரபா ஷக துராரியா. நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, fill, fill, fill. நிரப்புகிறார் உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும். ஷபா கரபாலா ரமானா ஷக துராரியா ரபா கதுரா. நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரேயர் பண்றேன். கைகளை அப்படியே தூக்கி எனக்கு நேரா வை, எனக்கு நேரா பிடிச்சு. ஒரு அக்கினி உங்களை தொடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்களை மாற்றும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. அவர் உங்க மேல அசைவாட விரும்புகிறார். உங்களை இருதயத்தை திறந்து கொடுங்க. எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவர், இது எனக்கு பத்தாது ஆண்டவர், இந்த அபிஷேகம் எனக்கு போதாது. இந்த தாகத்தோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னம் இங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை நீங்க தொட போறீங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நீர் தொட்டால் எல்லாம் மாறும். வியாதி மாறும், பலவீனங்கள் மாறும், வியாதி ரோகங்கள் வேதனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், கடன் பிரச்சனை மாறும், எல்லா சூழ்நிலையும் மாறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வந்திருக்கும் பிள்ளைகள் மேல தேவ வல்லமையா இறங்க முடியாது. ஜெபிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓரி காபாபா ஷாபாலாபா ஓரா
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே மூடுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.